வணக்கம் நண்பர்களே. ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்பது ஒரு பழமொழி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஏன் ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது பல அரிய கருத்துக்களை கொண்ட புத்தகங்களை படிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய பண்பாடு, கலாச்சாரம், அவனுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறும் என்பதனால்தான் இந்த பழமொழி உருவாகி இருக்கிறது. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய கன்னிமரா லைப்ரரி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக, இன்னும் சொல்லப்போனால் 150 ஆண்டுகளை கூட நெருங்கி இருக்கக்கூடிய கன்னிமரா லைப்ரரி, அந்த நூலகம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கட்டடங்கள் பராமரிக்கப்படவில்லை. புத்தகங்களை கரையான்கள் அரித்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நிலைக்கு இந்த நூலகம் சென்றுவிடும் என்பதை ஆய்வு செய்து 3 கோடி ரூபாய் இந்த கலைஞருடைய ஸ்டாலினுடைய ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நிதியை கொண்டு அந்த நூலகத்தை அவர்கள் எந்த பணியும் செய்யவில்லை. நான் இந்த பதிவிடுகிற 27 ஜூலை 2025 அன்று கன்னிமரா நூலகத்தினுடைய நிலையை நேரில் சென்று கூட நீங்கள் பார்த்து ஆய்வு செய்து கொள்ளலாம். ஆனால் மாவட்டம் தோறும் கலைஞர் நூற்றாண்டு நூலகங்கள் திறக்கப்படுகின்றன. ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று திறக்கப்படுவது பெரும் மகிழ்ச்சி. ஏன்னால் ஒரு நூலகம் திறக்கப்படுகிறது. அதில் கலைஞர் என்ற பெயரை வைக்க வேண்டுமா என்பது வேறு விஷயம். அதை இன்னொரு பதிவில் நான் போடுறேன். நூலகங்கள் திறக்கிறார்கள், ஆனால் புது நூலகங்களை திறக்கிறாங்க. அங்கே போய் எல்லோரும் படிக்கிறாங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் பழமையான நூல்களை, கன்னிமரா லைப்ரரியில் இருக்கக்கூடிய, கன்னிமரா நூலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான நூல்களை அழித்துவிட்டு புது நூலகங்களை திறப்பதில் என்ன பயன்? ஒரு தலைமுறைக்கே நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள். இந்த வார்த்தையை ஏன் நான் பயன்படுத்துகிறேன் என்றால், ஒரு தலைமுறை படித்து வளர்ந்த ஒரு நூலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது என்றால் ஒரு தலைமுறையை நீங்கள் அழிக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இது கட்சி உணர்வு கொண்டவர்கள், திமுக மீது கட்சி உணர்வு கொண்டவர்கள் இது எதிர்க்கக்கூடும், அல்லது இந்த மாதிரி வாதங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. பதிலுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி பேசுறது வைக்கிறேன்னு போவாங்க. தயவு செய்து இது ஒரு பொது பிரச்சனையாக பாருங்கள். நூலகங்களை காப்பாற்றுங்கள். இதை காப்பாற்றுறதுக்குன்னே நூலக ஆணையக்குழு அப்படி இப்படின்லாம் வச்சுருக்காங்க. எழுத்தாளர் மனுஷிபுத்திரன் அதில் ஒரு தலைவராக இருக்கார்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக அந்த ஆணையத்தினோட பெயரோ அவர் வகிக்கிற பதவியினோட பெயரோ வேணால் நான் சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நூலகம், கன்னிமரா நூலகத்தை காப்பாற்றுங்கள். இது ஒரு தலைமுறைக்கு நீங்கள் செய்கிற நன்மை. இதை கவனிக்காமல் விட்டார் ஒரு தலைமுறை அளித்த பாவமும் உங்களுக்கு சேரும். இளம் வாக்காளர்களை நீங்கள் அவருடைய வாக்குகளை பெறுவதில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதிவுகள் கிடைக்கிறதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.